பிறந்த கால ஜாதகம் என்பது நீண்ட கால ஒரு விஷயம் நடக்கிறத சொல்லும். ஆனால் ஜாமக்குள் பிரசன்னங்கிறது தற்போதைய நிலையில் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா, தற்போதைய நிலையில் நம்ம வளர்ச்சி கொண்டு போகலாமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜாமக்குள் பிரசன்னத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஏகப்பட்ட கற்பனைகள், அதாவது என்ன குழந்தை பிறக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ தான் ஒரு 40-50 நாள் கடந்த ஒரு நிலை. ஆனால் அவரோட எதிர்பார்ப்புகள் அதிகம். இப்போவே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போ நாம் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த பிரசன்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை குடிக்கக்கூடிய காரகிரகமான குரு நீசமாக வந்தது. இது எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு, சார் இப்போ எதுவும் நம்ம பேச வேண்டாம், ஆனால் குரு நீசமாக இருக்கிறதுனால நான் அதை அவங்கக்கிட்ட சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மனைவியை பத்திரமா பார்த்துக்குங்க, நம்ம ஒரு 6-7 மாதம் கழிச்சதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு பிற்பாடு அவங்க போயிட்டு ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க, அபார்ஷன் ஆயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் வளர்ச்சி பாதிப்படைந்திருப்பதையும் கூட சுட்டி காட்டி இருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை.